अस्सलाम वालेकुम எல்லாருக்கும் ரம்ஜான் கரீம். வெல்கம் டு ஃபுட்டி வித் பினு சேனல். இன்னைக்கு இஃப்தார் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். மறக்காமல் நம்ம ஃபுட்டி வித் பினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 12:30 ஆயிடுச்சு. 12:30க்கு நான் லுஹர் தொழ போகிறேன். ஏன்னா நான் தொழுதுட்டு வந்துட்டேன். இன்னைக்கு குர்ஆன் ஓத போகிறேன். எனக்கு இந்த 30 நோம்புக்குள்ளாடி நான் முடிச்சே ஆகணும். அதனால் இப்போவே நான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆப்பத்துக்கு அரிசி போட்டிருக்கேன். அரிசி நான் ரேஷன் அரிசி தான் ஊற போட்டிருக்கேன். இதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நம்ம இப்போ ஒரு அரை கப்பு தேங்காய் பூ திருவி எடுத்திருக்கேன். அதை இதில் போட்டுடலாம். இப்போவுமே ஆட்டி வச்சாதான் சாயங்காலம் 6-7 மணிக்கு எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ மணி 1 தான் ஆச்சுது. பழைய ரைஸ் ஒரு கப் போட்டாச்சு. இந்த பச்சரிசியையும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதை 2 பேட்சாக போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு மூடி போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது. அது போட்டால் மாவு ரெடி ஆகிடும். நம்ம அதைத்தான் இப்போ போட போகிறோம். ஒரு பேட்ச்சு இதில் விட்டுடலாம். அடுத்தது வெறும் அரிசியை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். 2வது பேட்சையும் நான் அரைச்சாச்சு. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். கப்பு தான். நான் இப்போ கஞ்சி வைக்க போகிறேன். சுக்கு கஞ்சி வைக்க போகிறேன். சுக்கு கஞ்சிக்கு நான் 1/2 கிலோ அரிசி கஞ்சிக்கு அரிசி கடைன்னு வாங்கியிருக்கேன். ஆனால் எனக்கு 1/2 கிலோ தேவையில்லை. நான் 1/4 கிலோ தான் வைக்க போகிறேன். சரி, நம்ம 1/4 கிலோ கஞ்சிக்கு அரிசி எடுத்தாச்சு. 1/4 கிலோ எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். 1/2 டீஸ்பூன் நான் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் க்ளீன் பண்ணிடலாம். நல்லமான குக்கர் எடுத்துக்கிடுங்க. நல்லா பொங்கும். அதனால கொஞ்சம் பெரிய குக்கராக பார்த்து எடுத்துக்கிடுங்க. நம்ம கஞ்சிக்கு அரிசி இதில் தட்டியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வெந்தயம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் போட்டுடலாம். இதெல்லாம் போட்டு வச்சா தான் நம்ம நோம்பு திறக்கும்போது கஞ்சி குடிக்கும்போது வயிறெல்லாம் ஒரு மாதிரி கேஸ் ஏறி இருக்கும். அந்த டைமில் இந்த கஞ்சிகள்லாம் குடித்தா நமக்கு கேஸ் எல்லாம் நம்ம ஒரு குடம் பூடு எடுத்து உளித்து தொலி உளித்து வச்சுருக்கோம். அதையும் இதில் போட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் போட்டுக்கிடுங்க. இப்போ தண்ணி விட்டுடலாம். தண்ணி விட்டாச்சு. இதில் ஒரு சின்ன குட்டி பவுல் போட்டுடலாம். தண்ணி பத்தலைன்னா நம்ம இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வெந்நீர் வேணால் காய்ச்சி இதில் விட்டுக்கலாம். இது ஒரு குட்டி கிண்ணம் இதில் போட்டுக்கிடுங்க. அப்போ நம்ம வெளியில் எந்த கேஸ் அடுப்பில் எல்லாம் பொங்கி வடிஞ்சிடும். மூடியை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஆன் பண்ணிடலாம். ஒரு 5 விசில் வரட்டும். 5 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம 5 தேய்ச்சி இப்போ நம்ம ஒரு கைப்பிடி தேங்காய் எடுத்துக்கலாம். இவ்வளோ எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஒரு அரை சீரகம் போட்டுக்கிறோங்க. நம்ம தேங்காயும் சீரகமும் போட்டாச்சு. இனி 2 துண்டு சுக்கு எடுத்து இந்த கல் குழவியில் போட்டு இடிச்சிட்டு போடுங்க. இல்லைன்னா உடஞ்சி போகும் மிக்ஸி ஜாரு. இடித்து நம்ம எடுத்துக்கலாம். சுக்கு பொடிச்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். 5-6 சின்ன வெங்காயம். தண்ணி விட்டுடலாம். தண்ணி விட்டு நம்ம பேஸ்டாட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கஞ்சி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. தண்ணி ஒன்றும் கிடையாது. நம்ம இதில் வெந்நியை கொதிக்க வச்சு விட்டுடலாம். இதில் ஒரு பவுல் போட்டிருந்தோம். நம்ம விசில் அடித்தா எல்லாம் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு இந்த பவுலை நம்ம எடுத்துடலாம். எடுத்து மாற்றிடலாம். விட்டுக்கோங்க. பேஸ்ட்டே இதில் நம்ம சேர்த்தாச்சு. மிக்ஸி ஜாரை கழுவி விட்டுக்கணும். மிக்ஸி ஜாரை கழுவும் போது கொஞ்சம் வெந்நியை பார்த்து விட்டுக்கிடுங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எப்பவுமே கஞ்சி வாசனை தூக்குது. பச்சை தண்ணி கஞ்சியில் விட்டுறாதீங்க, வெந்நி கொதிக்க வச்சு விடுங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு, குடிக்கக்கூடிய அளவில் இருக்குது. இனி இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக கொதிக்க வச்சு நம்ம எடுத்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஏற்கனவே நான் அரிசி போடும்போது உப்பு போட்டேன். இப்போ வெந்நீர்லாம் கலந்ததுனால கொஞ்சம் குறவாக இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். லைட்டாக கொதிக்க வச்சுக்கிடுங்க. ரொம்ப அதிக நேரம் நல்லா கொதிக்க விட்டுறாதீங்க. லைட்டாக சூடு வரக்கூடிய அளவில் வச்சு எடுத்துக்கிடுங்க. அப்போ சுக்கு கஞ்சி ரெடி. இதுக்கு சைடிஷ்டு வந்து வாழைக்காய் வந்து நெத்தலி போட்டு வச்சிடலாம். வந்து இந்த குக்கரில் எரிக்கிட்டு வேறு பவுலில் ஒன்றும் மாற்றி விட வேண்டாம். என்னென்னா வந்து இப்போ மணி 3 தான் ஆச்சுது. நம்ம 6 மணி 6:30க்கு தான் நம்ம நோன்பு திறக்கும். அப்போ அந்த டைமில் குடிக்கிறதுக்கு கரெக்டாக சூடாக இருக்கும். சரி, இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். வாழைக்காய் நெத்தலி அவியல் வைக்கிறதுக்கு நெத்தலியை வந்து நம்ம வந்து முள்ளுருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கிடுங்க. இந்த தலையை இப்படி எடுத்துட்டு இந்த வாழை இப்படி பிடிச்சிட்டு முள்ளுருவி எடுத்துக்கிடுங்க. ஒரு தடவை கூட காமிக்கிறேன். எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நம்ம நெத்தலி மீன் எல்லாம் முள்ளுருவியாச்சு. இனி 1/2 ஸ்பூன் வந்து உப்பு போட்டு நம்ம இந்த க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். எலும்பு வாடையெல்லாம் போகும்னு சொல்லுவாங்க. க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இந்த வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் போட்டுடலாம். வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான 1/2 கப்பு தண்ணி விட்டு வேக வச்சு எடுக்கலாம். மசாலா வந்து ரெடி பண்ணி நேரமே வச்சுருக்கேன். இதில் வந்து 1/2 முறை தேங்காய் பூ எடுத்துட்டு சீரகம், பூடு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து வத்தல் மிளகு பொடி, அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் அப்படி போட்டு நம்ம கிழங்குக்கு அரைச்ச மாதிரி வச்சுக்கிடுங்க. இது கூட நம்ம நெத்தலி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு விடுங்க. நெத்தலியை போட்டாச்சு. உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு கொடுத்துடலாம். அதையும் போட்டாச்சு. லைட்டாக வந்து பாக்ஸில் வந்து அலசி விட்டுட்டேன். இதை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. அது மெல்ட் ஆகிடும். நம்ம வந்து லைட்டாக மூடி போட்டுடலாம். கருவேப்பிலை இருந்தால் இது கூட போட்டு விடுங்க. என்கிட்ட இருந்து கொஞ்சம் காஞ்சிடுச்சு. அப்படியாவது எனக்கு கருவேப்பிலை போட்டு சாப்பிடணும்னு ஒரு ஆசை. அதனால் கருவேப்பிலை போட்டாச்சு. அசருக்கு பாங்கு சொல்லியாச்சு. இனி வாழைக்காய் வந்து இருந்து வேகட்டும். நான் போய் தொழுதுட்டு வரேன், இல்லைன்னா வந்து லேட் ஆகிடும். சரியா? நான் இந்த இப்போ வரேன். தொழுதுட்டு வந்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம் வேலையை. வாழைக்காய் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆனால் கொஞ்சம் லைட்டாக வந்து லூஸாக தான் இருக்கும். டைம் போக போக கொஞ்சம் இறுவிடும். நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம வைக்கும்போது சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா எல்லாம் செய்வாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். வச்சுட்டோம் இல்லையா? அப்போ ஆப்பத்துக்கு வந்து குருமா வைக்கணும். அதுக்கு நான் தேவையான காய்கறியை நான் எடுக்கிறேன். மொபைலில் சார்ஜும் இல்லை. இதில் வந்து நம்ம இப்போ வந்து நோன்பு டைம் ஆனதுனால குழம்பெல்லாம் வச்சா மீதி தான் வரும். கொஞ்சம் அளவாக வைங்க எல்லோரும். மீதம் இருந்தால் நம்ம சாப்பிடவும் முடியாது. நான் இப்போ வந்து குருமா வைக்கிறதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், ஒரு 5 பீன்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு கேரட் எடுத்திருக்கேன். கட் பண்ணி எடுத்துக்கலாம். காய்கறி எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. குருமாக்கு காய்கறி நம்ம ரெடி பண்ணிடலாம். தேங்காய் பூ வந்து ஒரு கப் எடுத்துக்கிடுங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கிடுங்க. கருவாப்பட்டை, ஏலக்காய் 2 போட்டு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடுங்க. கடாய் வச்சாச்சு. இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். தேவையான ஆயில் வந்து விட்டுடலாம். வெங்காயம் போட்டு விட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடுங்க. முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாதீங்க. போட்டாச்சுன்னா சட்டியில் ரொம்ப பிடிக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் போட்டு விடுங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் கேரட்டையும் போட்டு விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடுங்க. கூட
சால்ட்டையும் போட்டு விடுங்க. அப்போ சீக்கிரம் வந்து வெங்காயம் வந்து வதங்கிடும். போட்டாச்சு, நல்லா வதக்கி விட்டுக்கிடுங்க. பீன்ஸும் போட்டு கொடுக்கலாம். பீன்ஸையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. காய்கறி எல்லாம் வந்து ஒரு 10 நிமிஷம் வேகணும். அப்புறம் உருளைக்கிழங்கையும் போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இந்த காய்கறி கூட போட்டுக்கிடுங்க. அதையும் போட்டு கொடுக்கலாம். கட்லெட்டா வாங்கினா சிக்கன் வந்து முள், அதை வந்து பெப்பர் போட்டு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து கொடுத்துடலாம். 2-3 முள் தான் நான் சேர்த்துருக்கேன். ஒரு டேஸ்ட்டுக்கு தான் சேர்த்துருக்கேன். 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சு குக் பண்ணி எடுக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு மசாலா எல்லாம் நம்ம போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் வந்து வத்தல் மிளகு பொடி போட்டுடலாம். சோம்பு வந்து 1/2 ஸ்பூன் போட்டுடலாம். மல்லி வந்து டீஸ்பூனுக்கு வந்து 1/2 ஸ்பூன் போட்டுடலாம். மல்லி ஓவராக போடக்கூடாது, நல்லா இருக்காது. குருமாவுக்கு கம்மியாக போடுங்க. 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கிடுங்க. ஏற்கனவே நான் வந்து தேங்காய் பேஸ்ட் அரைக்கும்போது போட்டிருக்கேன், கம்மியாக போடுங்க. ரா ஸ்மெல் போகிறது வரை நம்ம வந்து இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலா போட்டதும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிடுங்க. இல்லைன்னா வந்து ஒரு மாதிரியாகவே இருக்கும். கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு நீங்கள் தண்ணி வேணாலும் தேங்காய் பேஸ்ட்டுனாலும் விட்டாச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் குருமா. மசாலா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிடுங்க. தேங்காய் பேஸ்ட் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் விட்டு கொடுத்துருங்க. விட்டு தேவையான தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுங்க. வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. அந்த டைமில் நம்ம மல்லி இலை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டு கொடுத்துடலாம். போட்டாச்சு. இனி வந்து உப்பு வந்து செக் பண்ணணும். உப்பு செக் பண்ண முடியாது, நான் ஏற்கனவே உப்பு போட்டுட்டேன். இப்போ நோம்பானனால பண்ண முடியாது. சரி, ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம மூடி வச்சிடலாம். நீங்கள் சாப்பிடும்போது தான் உப்பு செக் பண்ணணும். சரி, மூடி வச்சிடலாம். ரெடி ஆகிடுச்சு. இடையில கிடக்கும்போமே வந்து கேஸ் எல்லாம் வந்து லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுக்கிடுங்க. அப்போ சூப்பராக வந்து இந்த சூட்டிலே வந்து க்ளீன் ஆகிடும். நான் ஒரு துணி வச்சு தான் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிஞ்சிடும், இல்லைன்னா டைம் ஆகும். ஒரு சிட்டிகை அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் வந்து பெப்பரு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஸ்க்ராம்பிள் பண்ணி நம்ம எடுக்க. ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, நம்ம விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்தாச்சு, விட்டுடலாம். நம்ம வந்து பூடு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 2 தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூடு 4 பல், இஞ்சி 1 சின்னதாக ஒரு வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிடுங்க. பெரிய பீஸாக கட் பண்ணாதீங்க. சின்ன கேரட்டு கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக போட்டுக்கிடுங்க. ஒரு 3 பீன்ஸ் பொடியாக கட் பண்ணிக்கிடுங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ணாதீங்க. தேவையான அளவு நம்ம உப்பு போட்டு கொடுத்துடலாம். பார்த்துட்டு பீன்ஸு கேரட்டெல்லாம் நிறைய நேரம் குக் ஆகண்டா, ஒரு 10 மினிட் குக் ஆகினா போதும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா இருக்கும். நான் வந்து 2 துண்டு சிக்கன் எடுத்து அதில் பெப்பர் உப்பு போட்டு தனியாக வேக வச்சு பிச்சு வச்சுருக்கேன். இது நம்ம இதில் போட்டு கொடுத்துடலாம். போட்டு இதையும் வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு கொடுத்துடலாம். இது கூட மல்லி இலை போட்டு கொடுத்துடலாம். ஒன்றும் பாதியான்ட்டு பெப்பர் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு கொடுத்துடலாம். நல்லா வேக வச்சு உடச்சி நான் இதில் போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கிடுங்க. நம்ம வந்து மஞ்சத்தூளோ வத்தல் பொடியோ எதுவுமே போட வேண்டாம், இப்படியே இருக்கட்டும். நம்ம சிக்கன் எல்லாம் போட்டு கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இனி நம்ம ப்ரெட்டு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுங்க. உப்பு பெப்பர் ஒன்றும் போட வேண்டாம், எல்லாமே நம்ம அதில் போட்டிருக்கோம். வாங்கியிருக்கேன். இது வந்து 4 ப்ரெட்டை எடுத்து நம்ம சைடு ஓரத்தையெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். நான் கட் பண்ணிட்டேன். இதேமாதிரி ப்ரெட் கிராம்ஸுக்கு இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 4 ப்ரெட்டு ஓரத்தை நம்ம கட் பண்ணியாச்சு. இதில் வந்து
நம்ம சாஸ் வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். விட்டுட்டு லைட்டாக வந்து இப்படி தேய்ச்சி விட்டுக்கிடுங்க, வச்சுக்கிடுங்க. இதை வந்து நம்ம ஸ்கொயராக வந்து கட் பண்ண போகிறோம். இல்லைன்னா எப்படி வேணாலும் உங்களுக்கு கட் பண்ணிக்கிடலாம். இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. சில்லி ஃப்ளேக்ஸோ பெப்பர் பவுட்ரோ எது இருந்தாலும் இதில் போட்டுக்கிடுங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பொடி போட போகிறேன். நம்ம வந்து ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எக்கில் லைட்டாக டிப் பண்ணி எடுத்துகிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துக்கிடுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். டிப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிடுங்க. இதே மாதிரி எல்லாம் எடுத்து வச்சு ஆயில் வந்து கோகோனட் ஆயில் விட்டாச்சு. நம்ம இந்த டிப் பண்ணி வச்சுருக்கக்கூடியதெல்லாம் ப்ரெட்டை ஒவ்வொன்றா போட்டு கொடுக்கலாம். மீடியமாக வச்சுக்கிடுங்க, கறியை விட்டுறாதீங்க. ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் மறு சைடு திருப்பி விட்டுவிடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, மீடியமாக வச்சுடுங்க. எல்லா ஸ்நாக்ஸும் வந்து கரெக்டாக செய்யுங்க, 2 வந்து செய்யுங்க. நம்ம இப்போ நோன்பு டைம் ஆனதுனால அதிகமாக எண்ணெய் பலகாரம் நம்ம சாப்பிட மாட்டோம். கரெக்டாக செய்யுங்க. இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். நான் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஒரு 4-5 எண்ணெய் தான் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். நான் வந்து எதாவது செய்துக்கலாம் வந்துட்டு சிப்டா கவரில் போட்டு நான் வச்சுட்டேன். ஃப்ரீசரில் வச்சுருவேன். இப்போ எடுத்துக்கிடுங்க. நான் 2 பைனாப்பிள் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன பைனாப்பிள் தான். ஒரு துண்டு நான் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம இந்த பைனாப்பிள் எல்லாம் போட்டுடலாம். அது கூட இந்த இஞ்சியையும் போட்டுடலாம். இஞ்சி உடம்புக்கு நல்லதாகும். 4 டேபிள் ஸ்பூன் வந்து சீனி போட்டுக்கிடுங்க. இல்லைன்னா ஐஸ் தண்ணி வந்து உங்களுக்கு இந்த பைனாப்பிள் வந்து 5 பேர் குடிக்கக்கூடிய ஜூஸாகும் நான் போடுறது. இப்போ நல்ல ஐஸ் தண்ணி நம்ம இதில் விட்டுருக்கோம். தண்ணி விட்டாச்சு. பிளெண்ட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். என்னென்னா அப்படியே கூட குடிக்கலாம். இதில் லைட்டாக வந்து சின்ன சின்ன முள்ளெல்லாம் வந்து கிடக்கும். அதனால் நம்ம குடிக்க முடியாது. ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். சக்கையை பார்த்தீங்களா, கொஞ்சம் பாத்திரம் கிடக்கு. இதை வந்து க்ளீன் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் வேலை ஓடும், அடுத்த வேலை. இல்லைன்னா டென்ஷனாகவே இருக்கும். நிறைய பாத்திரம் கிடக்குன்னு சொல்லிட்டு இதை கழுவிட்டு வந்துடுறேன். பாத்திரம் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அப்போ தான் அடுத்த வேலை ஓடும். இனி நான் இப்போ நோன்பு திறக்க போகிறேன். டைம் ஆகிடுச்சு. வேலையும் செய்தாச்சு. நோன்பு திறக்க போகிறேன். ரொம்ப டயர்ட் ஆயாச்சு. ஜூஸ் குடிக்க போகிறேன், பைனாப்பிள் ஜூஸு. ஆஹா, எவ்வளோ சாஸில் முக்கிட்டு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். அப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் திறந்துட்டு இனி ப்ரேயர் பண்ண போகணும். ப்ரேயர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் அடுத்த வேலை வச்சேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா புளிச்சிருக்கு. அதில் 1/4 டீஸ்பூன் வந்து ஆப்ப சோடா போட்டுடலாம். ஸ்பூன் வந்து உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு வந்து நல்லா கரைச்சாச்சு. இன்னும் ஒரு 10 மினிட்டு நம்ம மாவு வந்து மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்டுக்கு அப்புறம் நம்ம ஆப்பம் சுட்டுக்கிறோம். வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாம் சுட்டு எடுத்துக்கிடுங்க. சுட்டாச்சு. குருமா வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறேன். அவங்க வந்து தராவிய தொலை போயிடுவாங்க. இப்போ 2 தான் சாப்பிடுவாங்க.